உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். கிரகநிலை: இதுவரை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவியரிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவியரிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம்: தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலம் இது. வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அரசியல் துறையினர்: மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றலாம். எனினும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். மாணவியர்: கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கும். கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும். விவசாயத்துறையினர்: விவசாயிகள் நல்ல விளைச்சலை காண்பீர்கள். புதிய குத்தகைகளை நாடிச் செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள். வங்கி கடன்களும் கிடைக்கும். அதே நேரம் கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். பெண்மணிகள்: பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.